ஏறிடுறோம். ஐயோ ஏங்க நம்ம தங்க வயல அசால்ட்டா ஏறி போதுங்க. ஸ்குவாட் வேற லெவல்ல நம்ம தங்க. அது ரேடியேட்டர் ஆயில் பட் சைஸ் NX6 கால் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இல்லை செயின் வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக கண்டிப்பாக வர சொன்னியா அவனுங்க. கரெக்டாக இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் டார்கெட்டே முடிஞ்சிடும். அந்த டோல்கேட் இதுங்களா? சோனாமுர்க். சூப்பர். இங்கே தாண்டா இது எவி இதுக்கு இது மட்டும் தான் பெருசாக ஒன்றா தேவைப்பட போகுது. நான் வந்து உன்னை தொப்பூர் காட்டில் எங்கே தேடுறது காட்டு தான் நைட்டுக்குள்ளே அப்படியே ஏகப்பட்ட வேலை செய்ய போகுது. ஸ்குவாடு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் மேடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. மஞ்சள் கலரு அந்த கம் மாதிரி ஏரோ போட்டு விட்ருக்காங்க இல்லைங்களா, அது தூக்கி தூக்கி அடிக்குதுங்க பாருங்க. இதுலேருந்து தொப்பூர் கணவாய் ஸ்டார்ட்டு. நம்ம தங்கமயில் ஏறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏறிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தங்கமயில் பார்த்தீங்கன்னா கைவிடாது. ஸோ நம்ம தங்கமயில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இந்த மேட்டை ஏறிடுறோம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பாக ஏறிடுங்க. ஸ்குவாட் ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்களா, அது இங்கே தாங்க நடந்துச்சு. பாவாங்க சும்மா வந்த காரு சிவனேன்னு வந்து இந்த கார்லாம் எரிஞ்சிருச்சுங்க, இடிச்சு. அது இந்த பள்ளம் தாங்க, இந்த பள்ளத்தில் தாங்க அந்த லாரி போயிட்டு விழுந்துருச்சு. அங்கே பேட்லேருந்து ஒரு லாரி வந்து இடிச்சனால இன்னொரு நல்லா போன லாரி வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ஸோ காரும் பார்த்திங்கன்னா இடிச்சிட்டாங்க. பாவங்க லாரி அப்படியே பற்றி இந்த இடத்துல விழுந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொப்பூர் மேட்டை ஏறிட்டே இருக்காங்க. நம்ம தங்கமயில் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஏறுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பிக்கை இருக்குங்க, தங்கமயில் அசால்ட்டாக கூட்டிகிட்டு போயிடும் நம்மளே. வாவ் எவ்வளோ அழகாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மண்ணுக்கு போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து அந்தாட்டை இடிக்கிற வண்டி இந்தாட்டை வரக்கூடாதுன்ட்டு. இந்தாட்டை வந்துச்சுன்னா அதுவும் இன்னும் 2 ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணு போட்டு வைக்கிறாங்க. லாரி கூட ஏற மாட்டேங்குது, ஆனால் நாம் ஈஸியாக ஏறி போயிட்டே இருக்கோம். பாட்டி இப்படி தான் நான் போகிறேன். நாம் போகலாம். பரவாயில்லைங்களே, இந்த மாதிரி 2 வீலருக்குன்னு வச்சுங்கிறாங்களே. 2 வீலருக்குன்னு வைக்கல, இங்கே பேட்டை தார் போட்டிருக்காங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதில் தூந்து நம்ம போயிடலாங்க. வாவ் என்ன ஒரு போஸு, ஜம்முன்னு ஏறி உக்காந்துருக்கோம். நல்லா இந்த வண்டி ஏறுவான்னு நினைச்சாங்க, அசால்ட்டே ஏறி போயிட்டு இருக்குங்க. வாவ் மேட்டவே ஏறிட்டோம். ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மேலே ஏந்துட்டோம். எங்க அவ்வளோதாங்க, மேட்டை ஏறிட்டுங்க. மருதுமலைலாம் அழகா ஏறிட்டுங்க, சொன்ன கேட்கல, விட மாட்டேன்ட்டாங்க. எவ்வளோ ஏன்னா என்னாச்சு, அது ரேடியேட்டர் ஆயில் பட் சைஸ் NX6 கால் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இல்லை அது பிரச்சனை இல்லை. க்ளோஸ்ல வருது வண்டிங்க. சொல்லுங்க. கால் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஏங்க நீங்க இதுக்கு தான் இருந்தது. அப்புறம் சரி தெரிஞ்ச மெக்கானிக் தான் அவரு. ஓகே. கமிட்டில தான் இருக்காரு. அவர் கால் பண்ணேன். சரி. நீங்க செக் பண்ணுங்கண்ணா அப்படின்னாரு. ஓகே. ஆயில் தான் கம்மியா இருக்கு. சரி அது நீங்க ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணி விடுங்க, கொஞ்சம் கூல் ஆன பின்னாடி செகண்ட் அல்லது தேர்ட் கியர்ல வந்துடுங்க அப்படின்னாரு. சரி ஒரு டேக் ஓகே ஓகே ஓகே. பின்னாடி சரிண்ணா. ஓகே சரி, தெரிஞ்சவங்க இருக்காங்க தானே அப்புறம். சரி ஓகே. தருமபுரி தாங்களா? சரி ஓகேண்ணா. சரிண்ணா ஓகே. இல்லைண்ணா அதான் தெரிஞ்ச மெக்கானிக்கல் இருக்காங்க, எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொன்னலான்னு தான் பார்த்தேன். சரிண்ணா ஓகே ஓகே. சரி போயிட்டேன். சரி
வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் கம்மியாகிட்டு இருக்குதுங்க, அதனால தான் நின்று போயிட்டு இருக்காரு. ஸோ நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி ஆயில் தான் இப்போ கம்மியாயிடுச்சு, ஸோ அதனால தான் நின்றுங்கிறங்க அப்படின்னாரு. ஐயோ, நம்ம வண்டியில் பெட்ரோல் அது பட்லி காலியா? என்னங்க பொறுமையாக போச்சு. ரைட். ஓ, ஆப்பில் வச்சுருக்கோங்க. சரி, நானே ஏமாந்து போயிட்டேன் பெட்ரோல் அதுக்குள்ளே காலியான்ட்டு. ஐயோ ஐயோ, முன்ன நேரத்தை நான் அப்போ ஆஃப் பண்ணியிருக்கேங்க. ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. ஸோ என்ன சம்பவம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீலிங்குள்ளே ஒரு செயின் வருங்க. இந்த செயின் வந்து கட் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலை கண்டிப்பாக வர சொன்னியே ஆகணுங்க. ரைட்டில் எவ்வளோதான் தடங்கள் வருமோ கடவுளே. ஓகேங்க, மெக்கானிக்கலுக்கு கால் பண்ணலாங்க, ஃபேனர்லாம் எடுத்துகிட்டு வரட்டும். என்ன பண்ணுறது? சவுண்டு வருது. நாம்ளும் வந்து பார்த்திங்கன்னா 10:33ங்க NH வந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட டூல்ஸ் வாங்கி நாம்ளும் கலட்டணும். ஒரு போல்ட்டு மட்டும் கழட்ட முடியலைங்க, ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மழுகிருச்சு. ஸோ அதனால் அது பாக்ஸ் லாடு தான் போட்டு கலட்டணும். ஸோ பாக்ஸ் லாடுக்கு ஓசரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறேன். உங்கள் சைலன்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கழட்டணுங்க. ஸோ இந்த ஒரு போல்ட்டு மட்டும் கழட்ட முடியலைங்க. இந்த ஒரு போல்ட்டை கழட்டினா தாங்க பார்க்க முடியும் என்னான்ட்டு. நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 4 கிலோமீட்டருங்க, அவ்வளோதாங்க போயிட்டுருக்குன்னா சரி. டோல்கேட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம தொப்பூர் ஏறிட்டோம், தருமபுரி ரீச் ஆகிட்டோங்க ஆல்ரெடி. நம்ம 4 roads போடணும் தான் நம்ம இலக்கு. பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வாய்ப்பே இல்லைங்க. வண்டியை ரெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் நாளைக்கு தாங்க கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நாளைக்கு தான் 4 road பிடிக்க முடியும். இது ஃப்ரெண்டு வந்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸ்குவாடு, நானே வண்டி ரிப்பேர் ஆகி போச்சுன்னு உக்காந்துட்டு இருக்கேன். குட்டை வச்சுன்னு உக்காந்துட்டு இருந்தேன்னா வந்து ஜாலியாக இருக்கீங்க ப்ரோன்றாங்களே. பர்த்டே அன்னைக்கு சம்பவம் மேலே சம்பவம் பண்ணுது, என்னை வச்சு செய்யுது இந்த வண்டி. நம்ம தங்கமயில் என்னை வச்சு செய்யுது. ஆனால் ப்ரோ வந்து ஜாலியாக இருக்கிறீங்க, போயிட்டு நைட்டுக்காக பார்ட்டி தான்றாரு. என்னென்ன பண்ணுறது? கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறது, ட்ரிப்பை முடிக்காம. சரி வளைஞ்சு வா. டோல்கேட்டை தாண்டி தாண்டா இருக்கேன், நீ எங்கடா இருக்க கரெக்டா? வாடா வாடா, லொக்கேஷனை பார்த்து வாடா. சரி, இந்த மாதிரி தாங்க பண்ணுறானுங்க. Smile please. Smile. இல்லை, நான் வந்ததுலேருந்து ஜாலியாகிறேன்ட்டு படுக்க வச்சிட்டீங்க. லைஃபே தானே. ஆமா, வண்டி ஸ்டார்ட் ஆனால் அந்த பாப்பா ஓட்டியே இருண்ணா, பாப்பாவை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டுருந்தோம். ஸ்குவாட், இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா முன்ன வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுறாங்க நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பாப்பு உக்கார் பாப்பு. சாவி ஆஃப்ல இருக்கு.
மெதுவாக கொடுங்க கொடுங்க. உட்காடுறீங்களா? மெதுவாக கொடுங்க. போதுமா? சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா ஓகே. இதுங்களா சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும் பிரதர். நிறையா இருக்குது ஃபோட்டோஸு. ஓகே 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 ஷேர் பண்ணுறேன். சரி ஓகே ஓகே கண்டிப்பாக ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன். அதான் நம்பர் இருக்குங்களா அதில் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே கண்டிப்பாக சூப்பர்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா ஓகே சரிங்கக்கா பாய் பாய். சரிங்க. அந்த குட்டி பாப்பா செம்ம கியூட்டுங்க. ஓட்டணும் நிறைய நேரம் ஓட்டணும்னு நினச்சிச்சு ஆனால் முடியலைங்க. ப்ரோ போயிட்டு வரேன் சரிங்களா. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வெயிட் பண்ண ஓகே போகலாம். ஓகே என்னதா ஒன்றும் இல்லை 8 இது மட்டும் தான் பெருசாக ஒன்றா தேவைப்பட போகுது. நான் வந்து ஒன்று தொப்பூர் காட்டில் காட்டு தான் நைட்டுக்குள்ளே அப்படியே ஏகப்பட்ட வேலை செய்ய போறியா? இதுதான் கரெக்டாக இருக்கும் 8. அது இது மட்டுமே போதிக்கிட்டா உனக்கு 7 8 தான்டா நான் யூஸ் பண்ணேன். இது வேணாடா. எதுடா? மட்டுமே உனக்கு போதிக்கிட்டா? இல்லடா இது போட்டப்ப தான்டா வந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுன்றா. இது வெச்சிக்கடா சின்னசே. சின்னசே. இப்போடா. ஆவல்டா இது போட்டு தான்டா வந்துச்சுன்றா. இது போட் அது குட்ட கம்மியா இருக்குடா. இது போட்டுக்கடா சரியா போயிடும். அது போட்டினா உனக்கு தூக்கமா சிலிப்பாண்டா ஈட்ல. காட்டுதான். இந்த நெட்டை எதுக்கு தூக்கின்னு போற? கொடு. ரெண்டு போறோம். காட்டுதான். ஓகே ப்ரோ பாய். உண்மையிலே சூப்பர் கேரக்டருங்க அந்த ஃபேமிலி. வேற லெவலுங்க. அந்த குட்டி மயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம வண்டியை வந்து நிறைய தூரம் ஓட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. சரி நம்ம என்ன பண்ணுறது, அவங்க பாப்பாவுக்கு வந்து ஓட்ட தெரியாதுங்களா, அதனால் வந்து சரி கொடுக்கல அவ்வளோவா. சரி ஸ்குவாட் கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் 21 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும் நம்ம தர்மபுரிக்கு. ஸோ நம்ம தர்மபுரி உள்ள இப்போ என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு வழியாக தர்மபுரிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். ஸோ இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸோ அது நாளைக்கு தான் நம்ம போயிட்டு முடிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம சொந்த ஊர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி மழை தாங்க. இன்னும் கொஞ்சம் வறட்சியாக இருக்குங்க. மழை இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப மழை இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருக்குங்க. நல்ல வாழை ஹெச்ஆர் ப்ரோ மட்டும் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்காம இருந்திருந்தால் நம்ம தல்றா ராஜா தல்றா ராஜா தல்றான்னு போக வேண்டியதாங்க. வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை பார்த்து சிரிச்சிட்டு வராங்க. என்ன விஷயம்னு தெரியலிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோல்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். சொந்த ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். சந்தோஷமாக இருக்குது. 5வது டோலுங்க. நம்ம ட்ரிப்பை வந்து 90% கம்ப்ளீட்டுங்க. இந்த மாதிரி இதில் தான் விடக்கூடாது. ஆமாம் அப்பர் மெதுவாகவே போகலாம். ஸ்குவாட் நம்ம வந்து பாரத் பங்கில் வந்து இப்போ ஸ்டே பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டில் ஃபேனு எல்லாமே இருக்குங்க. சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பக்கா சேஃபாக இருக்குங்க. முன்னாடி தான் இங்கே யூடியூப் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த பக்கா சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்மபுரி போயிட்டு ரெக்கார்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் விலாகுங்க இது. சொல்ல போனால் நாளைக்கு வந்து நாளையோட ஃபைனல் விலாக் முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை நிறைய
ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நிறைய வேலை